தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யூதா போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் பேசைக்கிலே 16,000 பேரை முறியடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, சகோதரர்கள் ஒற்றுமையாய் இருக்கும் பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது போராட்டம் அவ்வளவு வெற்றி பெறாது. கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி, அவள் விதவை, 4 பெண் பிள்ளைகள், அவர்களை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டிருந்தால், தன்னுடைய வாழ்க்கை 4 பிள்ளைகளோடு நடத்தி கொண்டிருந்த அந்த விதவை, அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு துணையாக இருந்தது அரசால் விதவைகளுக்கு கொடுக்கப்படுகிற 1000 ரூபாய் சன்மானம். அந்த 1000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பணத்தை வாங்கி அவர்கள் தன்னுடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாளில் அந்த விதவை பெண் எழுந்து நின்று அரசை நோக்கி அரசிடம் சென்று முறையிடுகிறார். எனக்கு இந்த 5 மாதங்களாக கிடைக்க வேண்டிய அந்த விதவைகளுக்குரிய சன்மானம் 1000 ரூபாய் கிடைக்கவில்லை. எனக்கு 4 பெண் பிள்ளைகள், இன்றைக்கு அவற்றை எப்படி நான் பாதுகாப்பது என்று சொல்லி தனிமையாக கையில் தட்டை ஏந்தி அந்த இடுக்கி மாவட்டத்தில் தெருக்கோரங்களில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் 4 பிள்ளைகளோடு. இதை பார்ப்பவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு உற்று நோக்கும்போது, எப்படி இது நடந்தது? ஐயா, 5 மாதங்களாக நாங்கள் பட்டினி கிடக்கிறோம். காரணம், அரசாங்கத்திடமிருந்து விதவைகளுக்குரிய அந்த 1000 ரூபாய் தொகை எனக்கு வரவில்லை என்று சொல்லி அந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணி. இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, தனி ஒரு மனிதனாக அவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் பிச்சை எடுப்பதின் மூலமாக, நாம் ஜெபத்தின் மூலமாக பிச்சை எடுக்கிறோம். அந்த பெண்மணி பிச்சை எடுத்து அநேகருடைய கவனங்களை ஈர்த்தார். அநேகருடைய பார்வைகளை அவள் பக்கமாக திரும்ப வைத்தாள். இது எவ்வளவு பெரிய சமூக புரட்சி, ஒரு மாற்றம், பெண்ணினத்துக்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம். அப்படிப்பட்ட நிலையைத்தான் இங்கே யூதாவும் அவருடைய சகோதரர் சிமியோனும் அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஒன்றாய் இணையும் போது, சகோதரர்கள், இன்றைக்கு நாம் தனி ஒரு மனிதனாக இருந்து முழங்கால் படியிட்டு இரவும் பகலும் எசேக்கியா அரசனைப் போல சுவற்று பக்கமாக திரும்பி, கடவுளே எங்களுக்கு இறங்கும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப உதவி செய்யும் என்று சொல்லி நாம் முறையிடும் பொழுது, தேவனோடு இணைந்திருக்கும் போது, அவரோடு பேசும்போது, அவரை முன்வைத்து செய்யும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிதான். நமக்கு அநேக ஆதரவு கரங்களை கர்த்தர் நீட்டுவார். தூதர்களைப் போல அநேக உலக மனிதர்களை, ஆதரவு கரங்களை, உதவும் கரங்களை ஆண்டவர் எழுப்பி தருவார். ஆகவே அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கேட்ட இந்த சிந்தனையில், ஒருவேளை நீ எல்லாராலும் தவிக்கப்பட்டிருக்கிறாய், தவித்து கொண்டிருக்கிறாய், தனியே விடப்பட்டு கொண்டிருக்கலாம், தனிமையை உணரலாம். ஆனால் தனிமைதான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். இந்த கேரள மாநிலத்தில் அந்த விதவை செய்ததைப் போல நாமும் ஆண்டவரிடத்தில் தனியாக முகத்தை செவுற்றுப்புறமாக எசேக்கியா அரசனைப் போல திருப்பி, கடவுளே எங்கள் தேசத்தை, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், மன்னியும் என்று சொல்லி கேட்கும்போது, கர்த்தர் தம்முடைய கோடான கோடி தூதர்களாகிய உதவும் கரங்களை உலகத்தில் நமக்காக எழுப்பி தருவார். அந்த சிந்தனையோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா காலமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பனை, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை விட்டு தூரமாக போனதினால்தான் இந்த உலகத்தில் கஷ்டங்களை, கவலைகளை, பிறருடைய பழிச்சொல்களை நாங்கள் சுமந்தெடுக்கிறோம். ஒன்றாக இருக்கும்போது, இயேசுவோடு இணைந்திருக்கும்போது எங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும், எங்களுடைய கையின் பிரயாசங்கள் வெற்றியாகும், முயற்சிகளெல்லாம் ஆண்டவரை கைகூடி வரப்படும். அந்த விசுவாச முயற்சியோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும்
பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.